ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டே நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது கொஞ்சம் நம்ப முடியாத காட்சி தான். ரோட்டோரத்தில் தான் நின்றுட்டு இருக்கிறாங்க. நடு ரோட்டில் போக வேண்டியதை பஸ் பாருங்கள் இவ்வளோ ஓரமாக வந்துட்டு போகுது. ஒரு நிமிஷத்தில் வண்டியே காணாமல் போயிடுச்சு. அந்த இடத்துல நின்றுட்டு இருந்த ரெண்டு பேரும் உடனே உஷாராகி இடத்த விட்டு நகர்ந்துட்டாங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது சிபியெல்லாம் எடுத்துட்டு இந்த இடத்துல வேலை பார்க்கறதுக்காக இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க. ஏதோ ஒரு இடத்த தோண்ட ஆரம்பிக்கவும் மலையில் இருக்கிற கற்கள் எல்லாம் அப்படியே வேகமாக உருண்டு வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. அங்க நின்றுட்டு இருந்த யாருமே இதை எதிர்பார்க்கல. எங்க ஓடுறதுன்னு தெரியாம வழியை பார்த்து ஓடிட்டு இருக்காங்க. ஜேசிபி தான் அங்கேயே மாட்டிக்கிச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல தரையில போர்வை வச்சு நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. இந்த இடம் ரொம்பவே கிளீனா தான் இருக்குது. ஆனா இந்த இடத்துல கூட பாம்பு எவ்வளவு வேகமா வருது பாருங்க. வந்த வேகத்துல போர்வைக்குள்ளே போயிடுச்சு. அவர் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கு எதுவுமே தெரியல. கடைசியில் தான் ஏதோ ஊந்து போகுது அப்படின்னு தெரிஞ்சு அந்த இடத்த விட்டு ஓட்டமாக ஓடி இருக்கிறாரு. தரையில் படுக்கிறதுல கூட எப்படிப்பட்ட ஆபத்தெல்லாம் இருக்கு பாருங்க. நம்பவே முடியல தான் இவ்வளோ பெரிய பாம்பான்னு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது ரோட்டில் சைக்கிள் ஓட்டி போயிட்டு இருக்கிறாங்க. எதிரில் ஒரு கார் தாறுமாறா வந்திருக்கு பாருங்க. நல்ல வேலை உடனே இந்த பொண்ணு உஷாராகி சைக்கிளை விட்டு இறங்கி ஓரமாக போயிட்டாங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது ரொம்ப பெரிய வீடு தான். தண்ணி பெருக்கெடுத்து ஓடுறதுனால இந்த வீடால் தாக்கு பிடிக்க முடியல. அது இடிய போகுது அப்படின்னு தெரிஞ்சதுனால தூரமாக நின்று நிறைய பேர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் ஒரேடியாக இப்படி தண்ணிக்குள்ளே மூழ்கியே போகும் அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல தான். இவ்வளோ பெரிய வீடு எப்படி அந்த தண்ணியில் மறைஞ்சே போச்சு பாருங்க. பார்க்கறதுக்கே நம்ப முடியல தான். இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் பெரிய கப்பல் புறப்படுறதுக்கு தயாராகிடுச்சு. இந்த கப்பலில் நிறைய கயிறுலாம் கட்டி வச்சிருக்கிறாங்க. அதில் ஒரு கயிறு இங்கே இருக்கிற தூணில் கட்டி வச்சிருக்கிற மாதிரி தெரியுது. கப்பல் போக போக கடைசியில் அந்த கயிறு பண்ணியிருக்கிற வேலையை பாருங்க. இந்த தூணையும் சேர்த்தே இழுத்துட்டு போயிடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது திடீர்னு இந்த இடமே குலுங்க ஆரம்பிக்குது பாருங்க. எல்லாம் குலுங்குறதுனால இருக்கிற எல்லாரும் ஒரே இடத்துக்கு வந்துட்டாங்க. இடமே நடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இருக்கிற பொருட்கள் எல்லாம் கீழே விழவும் ஆரம்பிச்சிருக்கு. அதனால எல்லாரும் தரையில படுக்கிறதுக்கு பார்க்குறாங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ரொம்ப வேகமாக புயல் காற்று வீசுறது தான் பார்க்குறோம். இந்த மாதிரி நேரங்களில் அமைதியாக ஒரு இடத்துல நிற்கிறது தான் நல்லது. போயிடலாம் அப்படின்னு நினைச்சு பைக்கெல்லாம் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா ரோட்டில் இருக்கிற பொருட்கள்லாம் கூட தொப்புன்னு விழுது பாருங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நிறுத்தி வச்சிருந்த டெம்போ தான் திடீர்னு கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு. இந்த லேடி உடனே உஷாராகி டெம்போக்குள்ளே ஏறிட்டாங்க. ஏறின வேகத்தில் வண்டியை நிறுத்திட்டாங்க. பின்னாடி ரெண்டு பேர் அதை பிடிக்கிறதுக்கு தயாராக இருந்ததுனால வண்டியை ஒரு வழியாக நிறுத்தியாச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நேர்கோட்டில் தான் போவோம் அப்படின்னு நேர்கோட்டில் நடந்து போயிட்டு இருக்கிற வாத்துக்களை தான் பார்க்குறோம். பயங்கர புத்திசாலி வாத்துக்களாக இருக்கும் போல எப்படி கோடை ஃபாலோ பண்ணி அப்படியே போயிட்டு இருக்கு பாருங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் காட்டில் புலி பண்ணுற வேலைகளை தான் பார்க்குறோம். புலி ஒவ்வொரு மரத்துலையும் அதோட நகத்தால் கீறி வைக்குமா. இது மூலமாக இது தன்னோட இடம் அப்படிங்கிறத உறுதி பண்ணிக்குது. அது இருக்கிற எல்லா இடங்கள்லையும் இந்த மாதிரி ஏதாவது அடையாளங்களை வச்சுருக்கோம். ஒரு புலி அது இருக்கிற இடத்த தன்னோட சொந்த இடமாவே நினச்சிக்கும். அந்த இடத்துல வேற ஏதாவது புலி வந்தது அப்படின்னா உள்ள அனுமதிக்கவே செய்யாதான். என்னதான் பெரிய காடாக இருந்தாலும் அதுக்கும் சில எல்லைகள் வச்சிருக்குது. அடுத்தது இங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ஒரு பெரிய பறவை தான் உயரமான இடத்துல பெரிய கூடா கட்டியிருக்கு. அதில் இருக்கிற குஞ்சுகளில் ஒரு குஞ்சு தூக்கி அவ்வளோ உயரத்துல இருந்து தொப்புனி கீழே போடுது பாருங்க. பார்க்கறதுக்கே நம்ப முடியாத சம்பவம் தான். ஒரு தாய் பறவை எப்படி தன்னோட குஞ்சை தானே தூக்கி கீழே போடணும். ஆனால் ஒரே நேரத்தில் 4-5 குஞ்சுகளுக்கு அதால் உணவு கொடுக்க முடியாது. அதனால இது பிழைக்காது அப்படின்னு தெரிஞ்சு ரொம்ப பலகீனமான குஞ்சு ஏதாவது இருந்தது அப்படின்னா முதல்ல அதை தூக்கி அப்படியே கீழே போட்டுருமா. இப்போ மீதி இருக்கிற குஞ்சுகளுக்கு மட்டும் உணவு கொடுத்து வளர்த்தெடுக்குமா. கேட்கறதுக்கே ரொம்ப விசித்திரமா இருக்குல்ல. கழுகுமே இதே மாதிரி தான். 2 கழுகு குஞ்சுகள் இருந்ததுன்னா அதுல எது ரொம்ப பலமானதோ அதை தான் வளர்த்தெடுக்கும். பலகீனமானதை தூக்கி கீழே போட்டுருமா. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் கடையில் எல்லாரும் உட்காந்துருக்குறாங்க. திடுத்துப்புன்னு அந்த கடையை ஆட ஆரம்பிக்குது பாருங்க. இதுதான் நிலநடுக்கமா அப்படின்னு பார்க்கும்போதே நம்ப முடியல. இருக்கிற இடத்த யாரும் கையாலே அசைச்சு ஆட்டுற மாதிரி தான் இருக்கு. அந்த அளவுக்கு குலுங்கிடுச்சு கொஞ்ச நேரத்தில். அடுத்தது இங்கே ரொம்ப விசித்திரமான காட்சி தான் பார்க்குறோம். ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது எதிரில் குறுக்க தண்டவாளத்தை தாண்டி போகிறாங்க பாருங்க. மின்னல் வேகத்தில் நடந்த சம்பவம் தான் இது. எப்படி தான் கிராஸ் பண்ணி போனாங்களோ. இது ஒரு கேட் இல்லாத பாதை. பார்க்கறதுக்கே புல்லரிக்கிற மாதிரி சம்பவம் தான். இந்த வீடியோவில் ராத்திரி நேரத்தில் குளிர் காஞ்சிட்டு இருக்கிற நிறைய பறவைகளை தான் பார்க்குறோம். பார்க்கறதுக்கே நம்ப முடியல தான். நெருப்பு மூடி இருக்கிற இடத்துல புறாக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து எப்படி வட்டமா உட்கார்ந்துருக்கு பாருங்க. குளிர் அந்த அளவுக்கு தாங்க முடியல போல. இங்க இந்த வீடியோல அது வரைக்கும் நல்லா இருந்த பறவை தான் இவரு கையை பக்கத்துல கொண்டு போனதும் அப்படியே மரக்கட்ட மாதிரி மயங்கிடுச்சு. எப்படி அசையாம இருக்குது பாருங்க. இழுத்து பார்த்தவரை அதுக்கப்புறம் தான் அதோட உண்மையை கண்டுபிடிச்சிருக்காரு. அவ்வளவு நேரம் ஆக்டிங் கொடுத்துட்டு இருந்திருக்கு. வெளியே இழுத்து கையை எடுத்ததும் ஒரே செகண்ட்ல பறந்துடுச்சு பாருங்க. கூட்டுல இருந்த 2-3 பறவைகள் இதே வேலையை தான் பண்ணிருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது ரொம்ப வித்தியாசமா கூடு கட்டி இருக்கிற ஒரு பறவை. இருக்கிற களிமண்ணெல்லாம் எடுத்துட்டு வந்து எவ்வளவு அழகா கூடு கட்டுது பாருங்க. நம்ம
ஒரு இன்ஜினியரை தோத்து போவார் போல அந்த அளவுக்கு அச்சு பெசகாம கட்டியிருக்கு. இவ்வளவு களிமண் அதுக்கு எங்க இருந்து தான் கிடைச்சிருக்குமோ, எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து கடைசியில அட்டகாசமா ரெடி பண்ணிடுச்சு. இதுக்காகவே ஒரு மாதம் முழுக்க கூடு கட்டுற வேலையிலே இருக்குமா. முட்டை தவறி கீழே விழுந்தது, கீழே கொஞ்சம் களிமண் தயாரா இருந்ததுனால கீழே விழுந்தோம், அதுக்கு எதுவும் ஆகல பாருங்க. இங்க இந்த வீடியோல பைப்ல தண்ணி போகாம இருந்திருக்கு. அப்படி என்னதான் அடைச்சிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது தான் இவ்வளவு பெரிய விஷயம் தெரிஞ்சிருக்கு. இந்த பறவை கூடு கட்டுறதுக்காக தேர்ந்தெடுத்த இடம் தான் இது. இந்த கூடு கட்டுறதுக்காகவே இவ்வளவு பொருட்களை உள்ள கொண்டு போயிருக்கு பாருங்க. கடைசியில எல்லாத்தையும் வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு வழியா பறவையும் வெளியே வந்து சேர்ந்தது மின்னல் வேகத்துல. ஆனா கையில அகப்படவே இல்லை, வந்த வேகத்துல ஒரேடியா பறந்துடுச்சு. இதே மாதிரி ஊருக்குள்ள வந்து சிறுத்தையை கூண்டுல பிடிச்சி காட்டுல விடுறதுக்காக வந்திருக்காங்க. அது நேர பார்த்து ஓடி போகும் அப்படின்னு நினைச்சா அது அப்படியே யார் நம்மளை திறந்து விட்டது அப்படின்னு திரும்பி பார்க்குது பாருங்க. இவ்வளவு நேரம் கூண்டுல அடைச்சு வச்சிட்டு இருந்த ஆட்கள் யாரு அப்படின்னு பார்த்து கார்ல எகிர ஆரம்பிச்சிருக்கு. நல்ல வேளை உடனே கார் கதவை பூட்டிக்கிட்டாங்க, அது காட்டை பார்த்து போயிடுச்சு. அடுத்ததான் இங்க இந்த வீடியோல அட்டையில சிக்கிக்கிட்ட ஒரு பறவையை தான் பாக்குறோம். பாக்குறதுக்கே வித்தியாசமா இருக்குல்ல. மேற்கொண்டு பறக்க முடியாம அதுல இருக்கிற அந்த சிலந்தி வலையில சிக்கி இருந்திருக்கு. வெளியே கொண்டு வந்து அதோட ரெக்கையெல்லாம் கிளீன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அதால பறக்கவே முடிஞ்சிருக்கு பாருங்க. இங்க இந்த வீடியோல ரொம்ப விசித்திரமான காட்சியை தான் பாக்குறோம். கார்ல போயிட்டு இருந்தவர் நடந்துட்டு இருந்த இந்த சம்பவத்தை பார்த்து கொஞ்சம் உறைஞ்சுதான் போனாரு. ரொம்ப பெரிய மலைப்பாம்பு, இதை வேட்டையாடுறதுக்கு புலி பாக்குதா இல்ல புலிய சுருட்டுறதுக்கு மலைப்பாம்பு பாக்குதான்னு பாக்குற நமக்கே ரொம்ப குழப்பமா தான் இருக்கும். மலைப்பாம்பு பாக்குறதுக்கு தான் இப்படி இருக்கே தவிர ரொம்ப கனமா இருக்குமா. ஆனா அவ்வளவு கனமா இருக்கிறது கூட இந்த புலி எப்படி தூக்குது பாருங்க. அது அப்படியே அலைக்க தூக்கிட்டு ஓடுறதுக்கு தான் பாக்குது. இந்த மலைப்பாம்பு ஒரு தடவை ஆளை சுருட்டிடுச்சு அப்படின்னா திரும்ப அதோட பிடியில இருந்து வெளியே வரதே ரொம்ப ரொம்ப கஷ்டம். எங்க இந்த வீடியோல சூப்பர் மார்க்கெட்டுக்கு வேக வேகமா ஓடி வந்த பூனை வந்த வேகத்துல அதுக்கு தேவையான பொருட்களை எடுத்துட்டு இருக்கிறத தான் பாக்குறோம். எப்படி செலக்ட் பண்ணி எடுக்குது பாருங்களேன். சில கடையில் ஆட்கள் கொஞ்சம் கவனிக்காம இருந்தா பூனைகள் வேக வேகமா ஓடி வந்து ஐஸ்கிரீம் எல்லாம் தூக்கிட்டு போயிருது. அடுத்தது இங்க இந்த வீடியோல எதிரமா நடந்து வந்துட்டு இருக்கிற ஒரு பூனையை எலியும் தான் பாக்குறோம். நடந்து வந்ததுக்கு அப்புறம் தான் பூனைக்கு கொஞ்சம் தோணி இருக்கு, நம்ம எதிரில் நடந்து வந்தது எலிதானே அப்படின்னு. அதுக்குள்ள உஷாரான எலி அந்த இடத்த விட்டு ஓடுறதுக்கு எப்படியெல்லாம் பாக்குது பாருங்க. பூனை யோசிச்சு திரும்புறதுக்குள்ள எலி அந்த இடத்துல காணவே இல்லை. அடுத்தது இங்க இந்த வீடியோல ரொம்ப வித்தியாசமான ஒரு பறவையை தான் பாக்குறோம். அதோட கூடு பாக்குறதுக்கு இப்படி இருந்தாலும் உள்ள போக போக போய்கிட்டே இருக்கும் போல பல அடி தூரத்துக்கு அப்புறம் தான் இந்த முட்டையே வச்சிருக்கு. கூடுக்குள்ள ஒரு கூடு அப்படிங்கிற மாதிரி வெளியே ஒரு கூடு தெரிஞ்சாலும் உள்ள தனியா ஒரு கூடு கட்டி அங்கதான் முட்டையெல்லாம் அடக்காத்துட்டு இருக்கு. பறவைகள் பாக்குறதுக்கு சாதாரணமா இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப அறிவுபூர்வமா செயல்படுது பாருங்க. எல்லா குஞ்சுகளும் பொறிச்சு வெளியே வந்ததுக்கு அப்புறம் இருக்க ஓடெல்லாம் வெளியே கொண்டு போய் அந்த இடத்தையே கிளீன் பண்ணிடுது பாருங்க. இந்த வீடியோல ரொம்ப வித்தியாசமா கூடு கட்டி இருக்கிற ஒரு பறவையை தான் பாக்குறோம். தூக்கணாங்குருவி கூடு பார்த்திருப்போம், ஆனா அதை விட இது ரொம்ப வித்தியாசமா இருக்குது பாருங்க. இந்த கூட்டுக்கு 2 வாசல் வச்சிருக்கு. ஒரு வாசல் பொய்யானது, இன்னொரு வாசல் தான் உண்மையானது. அது இந்த குருவிக்கு மட்டும் தான் தெரியும். பெரும்பாலும் முட்டையை தேடி பாம்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி உள்ள வந்து பார்க்கும்போது உள்ள எதுவுமே இருக்காதான். இன்னொரு வீட்டுக்குள்ள எவ்வளவு பத்திரமா முட்டையை வச்சிருக்கிறது பாருங்க. பயங்கர அறிவாளி தான். அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது ஒரு எலியை துரத்திட்டு வந்த பூனை. அந்த எலி பாருங்க இந்த வேலியோட வேலியா அப்படியே ஒட்டிக்கலாம் அப்படின்னு வேலியில போய் மறைஞ்சிருக்கு. ஆனா அதை கூட கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கு இந்த பூனை. கடைசியில் இதுகிட்ட மாட்டிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இங்க இந்த வீடியோல இந்த புறா பண்ணிருக்கிற வித்தியாசமான வேலையை தான் பாக்குறோம். இந்த கப்புக்குள்ள போய் தலையை விட்டு பார்த்து கடைசியில் உள்ளே சிக்கிக்கிச்சு, வெளியே வரவே முடியல. இது ஏன் தலைகீழா இருக்குதுன்னு பார்த்து அதை எடுத்து விட்டு இருக்காரு. இங்க இந்த வீடியோல வித்தியாசமான காட்சியை தான் பாக்குறோம். ஒரு பெரிய தேன் கூடு இருந்திருக்கு. இது தெரியாம கீழே இருந்து அதை ஜம்ப் பண்ணி பிடிக்கலாம் அப்படின்னு பக்கத்துல போயிருக்கிற ஒரு டாக். ராத்திரி நேரங்கிறதுனால அது என்னன்னு இதுக்கு சரியா தெரியல போல. கடைசியில பாருங்க ஒட்டுமொத்த தேனீக்களும் வந்து இதோட நிலைமை இந்த மாதிரி ஆயிடுச்சு. காலையில என்ன சொல்றதுன்னே தெரியல, முகமெல்லாம் வீங்கி ஆளே மாறி போச்சு பாருங்களேன்.